ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிஏவுடைய ஃபஸ்ட் இயர் சிலபஸ் பார்க்க போகிறோம். நான் ஜென்ரல் பிபிஏ தான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு ஜென்ரல் பிபிஏயில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மேஜர் ஆர் கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு செம்மோடையது. மொத்தம் நம்மளுக்கு 6 செம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு செம் அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் ஃபுல்லாகவே சம்ஸ் தான் இருக்கும். அண்ட் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தியரி. அண்ட் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் தியரி தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 11th 12th படித்தது இருக்கும். அண்ட் மேனேஜரல் எக்கனாமிக்ஸும் அதோடைய கண்டினியூஷன் தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அலைட் அண்ட் ஸ்கில் ஆர் சப்போர்ட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்மளுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் கூட இது சப்போர்ட்டிவ் சப்ஜெக்ட்ஸாக வரும். இதை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்காக இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்மளோட இன்டர்னல் எக்ஸாம் மாதிரி இது காலேஜ் உள்ளே நடக்கிறது. அதாவது காலேஜ் உள்ளே கரெக்ஷன் பண்ணுற ஒரு எக்ஸாமாக இருக்கும். இதில் பேசிக் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு மேனேஜரல் கம்யூனிகேஷன் அண்ட் நான் முதல்வன் நம்மளுக்கு ஃபோன்லேயே போடுற மாதிரி தான் வரும். பேசிக் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜரல் கம்யூனிகேஷன்லாம் நம்மளுக்கு நடத்துவாங்க. நம்ம கேதர் பண்ணிக்கிட்டால் போதும், ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம அவ்வளோ அதை டீப்பாக மனப்பாடம் பண்ணி படிக்கணும்னு இல்லை, நம்மளுடைய ஓன் ரைட்டிங்லேயே நம்ம எழுதலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் செம்முக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் நம்மளுக்கு 1 முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். இது அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் 2. இதிலே நம்மளுக்கு ரொம்ப ரெடியூஸ் பண்ணி வர சிலபஸில் நம்மளுக்கு தருவாங்க. அதாவது அது பேர் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு வரும். நம்மளுக்கு சப்ஜெக்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். அது எதில் இருக்கும் அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் புக்கில் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி வர சப்ஜெக்ட்ஸ் தான் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ நம்மளுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் வரும். செகண்ட் நம்மளுக்கு என்னென்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு தியரி தான். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு சம்ஸ் மாதிரி தான் வரும். இது கொஞ்சம் அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் நம்மளுக்கு. அடுத்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அடுத்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸும் தியரி மாதிரி தான் நம்ம எழுதணும். அடுத்து நம்மளுக்கு அலைடு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் எட்டிக்வேட் அண்ட் கார்ப்பரேட் க்ரூமிங் வரும். அடுத்து மேனேஜரியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்ஸாக வருது நம்மளுக்கு. அண்ட் தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் முதல்வன் வரும். வைவான்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு செம்லேயும் நடக்கும் அண்ட் செகண்ட் செம்லேயும் நம்மளுக்கு வைவா கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா வெளியிலேருந்து நான் முதல்வன் ஸ்டாஃப்ஸ் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. நம்ம என்னென்னலாம் அந்த ஃபோனில் முடித்தோம் அப்படின்றதையும் அதில் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க, அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கேட்பாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு செம்மில் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கேட்பாங்க. செகண்ட் செம்மில் தான் உங்களுக்கு டீப்பாக அந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் இயரில் நம்மளுக்கு கொடுத்துருக்க சிலபஸ். ரிலேட்டட் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.